வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுக்கிர பகவானை பார்ப்பாங்க. சுக்கிர பகவான் பொதுவாக வீடுனால தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு கட்டுறதா இருந்தால் கட்ட விட மாட்டார், வாங்கிறதா இருந்தால் வாங்க விட மாட்டார், வீடு குடி போகிறதா இருந்தால் குடி போக முடியாது. எங்கேயாவது ஒரு வீடு ஒத்திக்கோ வாடகைக்கோ கேட்டால் கூட நமக்கு சரியாக அமையாது. அதே மாதிரி எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்கணும்னே தோணாது, வேறு வீட்டுக்கு போகணும்னு தோணும். இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் உங்களுக்கு 9வது ராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் வீடு சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி திருமணம் நடக்கலையேன்னு வருத்தப்படுறது, நடந்துச்சுன்னா ஏண்டா நடந்துச்சுன்னு வருத்தப்படுறது, இந்த மாதிரியான ஒரு வருத்தங்கள் கூட ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வருத்தமெல்லாம் இருக்காது. திருமணம் ஆகாதவங்களுக்கு அதுக்கப்புறம் திருமண பாக்கியமெல்லாம் நல்லா கிடைக்கும். குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியில் தான் இருக்கார். அப்போ 2ஆம் அதிபதி 8வது ராசியில் இருந்தால் நல்லதானா? ஒரு சிலருக்கு பண தட்டுப்பாடை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது பணம் சம்பாரித்து வராது. சொத்து பத்து இருந்தால் சொத்து பத்துக்களை விற்கிறதன் மூலமாக பணம் வரும். அதன் மூலமாக நமக்கு கடன் காட்சிகள்லாம் அடையிறதுக்குடைய ஒரு யோகம் இருக்கும். ஏன்னா இந்த கிரகம் கடனை உருவாக்குற கிரகம். ஏதாவது ஒரு விஷயத்தில் கடனை உருவாக்கிறோம். அப்போ நம்ம சொத்துக்களை விற்று தான் நம்ம கடன் கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துடும். இப்போ ஒரு பேங்க்கில் லோன் எல்லாம் வாங்கியிருந்தால் பிரச்சனை வந்துடும். எப்பயோ வாங்கின லோன் கூட கட்டாமல் இருந்தோம்னா இப்போ கட்ட சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள்னால தொந்தரவு, ஏதாவது ஒரு குழந்தைனால கொஞ்சம் தொந்தரவு இருக்கதா செய்யும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா குழந்தைகள் சொல்லு பேச்சு கேட்காம இருக்கலாம், அல்லது குழந்தை பெற்றுக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணோம்னா அது கொஞ்சம் காலதாமதமாகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, கோயிலுக்கு போக முடியாது, தடங்களாகும். விசேஷம் வைக்கணும்னு சிலர் நினைப்பாங்க, விசேஷம் வைக்கிறதுக்குடைய விஷயங்களையும் சரியாக செய்ய முடியாது, தடங்கள் ஆகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வரும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே வந்திருக்கும். அப்படி வந்தவங்களுக்கு இப்போ கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஏதாவது தீர்ப்பு வர்றதா இருந்தால் நமக்கு சாதகமாக வராது. அதனால் அடுத்து 2026 ஏப்ரல் வரைக்குமே கோர்ட்டு கேஸ் எல்லாம் தீர்ப்பு வராது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்தால் நமக்கு சாதகமாக வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும். புதன் பகவான் வேற 9வது ராசியில் தான் இருக்காரு. புதன் 9வது ராசியில் இருக்கிறது நல்ல யோகத்தை கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள், தொழில் அதெல்லாம் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல படிப்பு வரும். ஆகஸ்ட் 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் பகவான் வந்துடுவார். புதன் சிம்மத்துக்கு வந்ததுலேருந்து வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாகவே வேலை கிடைக்கும். அது கல்வித்துறையில் சிலருக்கு வேலை கிடைக்கும், சிலருக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறையில் வேலை கிடைக்கும், சிலருக்கு இந்த மீடியா சம்மந்தப்பட்ட துறை இருக்குல்ல, அது அந்த இதில் வேலைகள் கிடைக்கிறதுக்குடைய ஒரு அமைப்பும் இருக்கும். சூரியனை பொறுத்தளவுக்கு 10ஆம் அதிபதி 10வது இடத்துலையே வலிமையாக இருக்கார் பாருங்க. இப்படி இருந்தால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10வது இடம் வலிமையாக இருந்தாலே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலைங்கிறத காட்டிலும் அது அதனுடைய வலிமை தொழில் தான், பிஸ்னஸுக்கு தான் அது சாதகமான கிரகம். அப்போ தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் தொடங்க வச்சிரும். புதுசாக தொழில் தொடங்குற மாதிரியான சிந்தனைகள் வரும். தொடங்கணுன்னா தொடங்கிக்கலாம். ஒரு சிலருக்கு ஏற்கனவே தொழில் தொடங்கி ஓடலைன்னா தொழில் நல்லா ஓடும். அப்போ தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குடைய வாய்ப்பும் இருக்கதா செய்யும். கர்ம யோகம்னு சொல்லுவோம். அந்த கர்ம யோகமும் ஆவணி மாதம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆவணி மாதம் ஒரு 10ஆம் தேதி வரைக்குமே அந்த கர்ம யோகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கர்ம யோகம்னா 2 அர்த்தங்க. ஒன்று நம்ம தொழில் தொடங்கிறது அல்லது தொழிலை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு பேர் தான் கர்மம்னு சொல்லுவோம். இன்னொன்று கர்மம் அப்படின்னா நம்ம வீட்டில் யாராவது உடம்புக்கு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அது கர்மம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் முடியாமல் இருந்தாங்கன்னா இறக்குறாங்கல்ல, அதுதான் அந்த கர்ம தோஷம் அப்படிங்கிறது. அது ஆவணி 10 வரைக்கே இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும். செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 11வது ராசியில் தான் இருக்குது. பூமி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆதாயங்களை வந்து கொடுக்கறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா அவங்களோட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை வந்து உருவாக்குறதுக்குடைய ஒரு அமைப்பு வந்து இப்போ இருக்குது. செப்டம்பர் 14ஆம் தேதி துலா ராசிக்கு வந்து செவ்வாய் வந்துடுவார். துலா ராசிக்கு வந்ததுக்கப்புறமா அப்பையும் அப்படிதான் செலவு நிறையா வரும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூட வரும். இப்போது இந்த ஆவணி புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். 4வது இடத்துல சனி இருக்கிறது நல்லது தான். 4வது இடத்துல சனி இருந்தால் ஏதாவது வண்டி வாகனங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் 4ல் ராகு இருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா 4ல் ராகு இருந்தால் தாயார் கூட வந்து பகை ஏற்படும். இல்லைன்னா தாயாருக்கு வந்து அடிக்கடி உடல் நலம் வந்து சரியில்லாமல் போகும். அதே மாதிரி எதாவது ஒரு சொத்தை கொடுக்கறது, எதாவது ஒரு சொத்தை ஒத்தி வைக்கிறது, இந்த மாதிரி போகித்துக்கெல்லாம் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இப்போ இருக்க தான் செய்யும். மாணவர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதல்ல மாதிரி சரியாக படிக்க முடியாது, ஞாபக சக்தி இருக்காது, மார்க் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்க முடியாது, ஏதோ ஒரு குறைபாடுகள் வந்து இருக்கிற மாதிரி செய்யும். விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் வந்து நார்மலாக தான் விளையும், ரொம்ப விளையாது. அதனால நிறைய விவசாயம் செய்கிறத குறைச்சிக்கணும், கொஞ்சமாக தான் பண்ணணும். ஆடு மாடு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுகளுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் போகும், சரியாக பால் கொடுக்காது, அல்லது மடி நோய் அந்த மாதிரி வந்துடும். ஒரு சிலருக்கு மாடுகளினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஏன்னா இது வந்து ஆடு மாடு வந்து விருத்தியாகாத நேரம், அதுக்கு வந்து நமக்கு பயன்படாது, அல்லது நம்ம விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் கூட அந்த ராகு வந்து கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். இந்த மாதிரியான பலன்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது. அதனால் சில நல்ல பலன்களும் இருக்கும், சில தீய பலன்களும் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போயிட்டா லைஃப் நல்லா தான் இருக்கும். நன்றி நண்பர்களே.